தமிழகத்தின் கரூரில் கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள், 17 பெண்கள், 13 ஆண்கள் என மொத்தம் 40 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் 40 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் மீதும் கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் புஷ்பா 2 திரைப்பட ரிலீஸின் போது ஹைதராபாத் தியேட்டரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் பலியான வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். அதேபோல் விஜயும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. முன்னதாக தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் கட்சித் தலைவரே பொறுப்பு என நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி சுமார் 40 பேர் பலியாயினர். இதனால் விஜய் உள்பட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜய் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் இதற்கு முன்பு மத நிகழ்ச்சிகளில் ஏற்பட்ட நெரிசலில்தான் உயிரிழப்பு சம்பவங்கள் அதிக அளவில் நடந்துள்ளது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இவ்வளவு பேர் பலியாகி இருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. கராக்கான் பற்றி பாஸ் கட்சியின் தலைவர்கள் ஏளனமாக பேசி வரும் வேளையில் அதற்கு பதிலளிக்காமல் கராக்கான் தலைவர்கள் மௌனம் காத்து வருகின்றனர். இந்த போக்கினால் அக்கட்சி தனது செல்வாக்கை இழந்துவிடும் என்று பினாங்கு கராக்கானின் இளைஞர் பகுதி தலைவர் தான் சென் ஜூன் நேற்று எச்சரித்தார். பாஸ் கட்சியின் தலைவர்கள் பகிரங்கமாக குறை கூறி வரும் போது அதற்கு கராக்கான் தக்க பதிலை அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அவ்வாறு செய்யாவிட்டால் கட்சி உறுப்பினர்களின் நம்பிக்கையை அது இழந்துவிடும் என்று அவர் வலியுறுத்தினார். பரிகாத்தான் நேஷனலின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான கராக்கான் அக்கூட்டணியில் இருந்தபடியே தனது வலிமையை காட்டுகிறது எனும் நம்பிக்கையை முஸ்லிம் அல்லாதோரிடம் ஏற்படுத்த வேண்டும். அவர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு இதுதான் ஒரே வழி என்று பினாங்கு மாநில கராக்கானின் ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றிய போது தான் இதனை குறிப்பிட்டார். அண்மையில் நடைபெற்ற பாஸ் பொதுப்பேரவையில் உரையாற்றிய அம்மாநில பாஸ் இளைஞர் பகுதி தலைவர் ஹபீஸ் அலியாஸ் உட்பட பல பேராளர்கள் கராக்கானை கடுமையாக குறை கூறி இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக மலேசியரான கே தட்சிணாமூர்த்தி சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட்டிருப்பதை தொடர்ந்து சோதனை சாவடிகளிலும் எல்லைகளிலும் அமலாக்க பணிகளை கடுமையாக்கும்படி மலேசிய அதிகாரிகளை பத்து கவான் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்தூரி பட்டு வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருளை கடத்தும் நபர்கள் சிங்கப்பூருக்குள் நுழைவதற்கு முன்பு மலேசிய போலீசாரும் குடிநுழைவு துறையினரும் சுங்கத்துறை அதிகாரிகளும் அவர்களை தடுத்து நிறுத்தி போதைப் பொருள் வைத்திருக்கிறார்களா என்பதை கண்டுபிடிக்க தவறியது ஏன் என்று DAP அனைத்துலக விவகார பிரிவின் தலைவருமான கஸ்தூரி வினவினார். போதைப் பொருளை கடத்தும் நபர்களை காவல்துறையினரோ போலீசாரோ மலேசிய மண்ணிலேயே கைது செய்யாதது ஏன் என்றும் அந்நபர்களிடமோ அவர்களின் வாகனங்களிலோ போதைப் பொருள் இருப்பது மலேசிய அதிகாரிகளுக்கு தெரியாதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். சிங்கப்பூரில் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மலேசிய சோதனை சாவடியில் இருந்து அவர்கள் வேண்டுமென்றே அக்குடியரசில் நுழைய அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்களா என்றும் கஸ்தூரி கேள்வி எழுப்பினார். போதைப் பொருள் கடத்திய குற்றத்திற்காக 3 நாட்களுக்கு முன்னர் தட்சிணாமூர்த்தி தூக்கிலிடப்பட்டார். மேலும் 3 நபர்கள் மரண தண்டனை நிறைவேற்றத்திற்காக காத்திருக்கின்றனர். பூடி 95 மானியம் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் நாளில் சுமார் 60,000 ராணுவம் மற்றும் காவல்துறை வீரர்கள் லிட்டருக்கு 1 வெள்ளி 99 காசு விலையில் ரோன் 95 ரக பெட்ரோலை நிரப்பியதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. பூடி 95 முயற்சியின் கீழ் சுமார் 13 லட்சம் லிட்டர் மானிய விலையில் எரிபொருள் வாங்கப்பட்டதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. எரிபொருளை வாங்குவதற்கு பயன்படுத்தப்படும் வழிமுறை குறித்து எந்த புகாரும் வரவில்லை என்றும் பெட்ரோல் நிலையங்களில் தாமதம் ஏற்பட்டதாக எந்த அறிக்கையும் இல்லை என்றும் அது தெரிவித்துள்ளது. எண்ணெய் பம்ப் முனையங்களில் உள்ள மை கார்டு ரீடர்கள் சிறப்பாக செயல்படுகின்றன என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. லங்காவியில் நேற்று பாரா செயலிங் நடவடிக்கையின் போது சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் 8 சுற்றுலா பயணிகள் காயமடைந்தனர். நேற்று மதியம் 1:15 மணியளவில் பந்தாய் தங்காவில் படகு கவிழ்ந்த சம்பவம் குறித்து பொது தகவல் கிடைத்ததை லங்காவி காவல்துறை துணைத் தலைவர் சம்சுல் முடீன் சுலைமான் உறுதிப்படுத்தினார்.
3 ஆண்கள் 2 பெண்கள் மற்றும் ஒரு சிறுவன் 2 பணியாளர்கள் அடங்கிய 6 சுற்றுலா பயணிகளை அந்த படகு ஏற்றிச் சென்றது. சம்பவம் நடந்தபோது ஒரு சுற்றுலா பயணி தீவிரமாக பாராசைலிங் செய்து கொண்டிருந்தார். ஆனால் குழுவினரால் வெற்றிகரமாக அவர் பாதுகாப்பாக இறக்கப்பட்டார். பிரபலமான கடற்கரை தளத்தில் பாராசைலிங் நடவடிக்கையின் போது பலத்த காற்று வீசியதால் படகு கவிழ்ந்ததாக நம்பப்படுகிறது. சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட அனைவரையும் மீட்டு உடனடி உதவிகள் வழங்கினர். படகு விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் யாருக்கும் பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈப்போவில் ஒரு நாய் தாக்கப்பட்டதை நேரில் பார்த்தவர்கள் காவல்துறை மற்றும் கால்நடை சேவைகள் துறையிடம் சம்பந்தப்பட்ட நபர் குறித்து புகார் அளிக்குமாறு விலங்குகள் உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. 90 வினாடிகள் கொண்ட ஒரு வீடியோவில் ஒரு நபர் ஒரு நாயை துரத்தி சென்று உலோக கம்பியால் அடிக்கும் காட்சி வைரலானதை அடுத்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஒரு பெண் அந்த நபரை தடுக்க முயற்சிப்பதையும் அதிக இரத்தப்போக்குடன் நாய் காணப்படுவதையும் அந்த வீடியோ காட்டுகிறது. இந்நிலையில் அந்த நாய் இறந்தது உறுதி செய்யப்பட்டது. விலங்கை கொன்றதற்காக விலங்கு நல சட்டம் 2015 கீழ் இந்த விஷயத்தை விசாரிக்குமாறு சங்கம் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது. பொறுப்பானவர்கள் மீது விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அது கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.